தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே இருக்கிற தேவனுடைய சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்லுகிறார், பிரியமான அவரை கேள்விப்படாதவன் எப்படி நம்புவான்? அன்பான சகோதரனே சகோதரியே, ரெண்டாவது சொல்லுகிறார், சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? மூணாவது சொல்லுகிறார், அனுப்பாவிட்டால் எப்படி போவார்கள்? அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்களும் நானும், பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நம்ம இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இந்த நாம் பெற்ற இந்த இன்பத்தை, நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் பெறாமல் அறியாமல், அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னும் இருளிலும், என்னங்க சாபத்திலும், இன்னும் மூட நம்பிக்கையிலும், பல பாவ பழக்க வழக்கங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஆகையாலே நாம் பெற்ற இந்த நன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்பட முடியும்? நம்ம சொல்லணும். இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான வியாபாரிகளை, உலக பிரகாரமான பிஸ்னஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட்டில் அன்பானவங்களை விளம்பரம் பண்ணுகிறார்கள். அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க? அன்பான தேவ ஜன்ம போய் பார்க்கலாம், வாங்குறாங்களோ இல்லையோ போய் பார்க்கலாம். ஏன்னா விளம்பரம் அவ்வளோ நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுக்காகவே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியை போய் பார்ப்பாங்க, பிடிச்சா வாங்கிக்குவாங்க. அவங்க வாங்கினது மாத்திரம் அல்ல, ஒருவேளை அது நல்லா இருந்தால் அவங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ரத்த சம்பந்தம், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அன்பான தேவச்சனமே, இன்றைக்கி நீங்களும் நானும் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா எப்படி? இன்றைக்கி பலர் என்ன பண்ணுறோம், ஒரு தாளந்தை வாங்கி என்னங்க சோம்பேறியாக இருந்து அவன் சொல்ல என்னங்க போகாமல் குழி நோண்டி புதைச்சிட்டு எஜமான் வந்து கேட்கும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், நீ கடினமானவர் என்று கண்டு நீ கொடுத்ததை கொண்டு போய் நான் என்ன பண்ண புதைச்சி வச்சானா. இதை போல தான் இன்னைக்கு அநேகர், நான் நல்லா இருக்கேன்னா, என் குடும்பம் நல்லா இருக்குதா, யார் கேட்டால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னா நிர்விசாரமாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஒரு கூக்குரலை பார்க்கிறோம், யார் போவார்கள், யார் என் நிமித்தமாக அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை, ஒரு கதறுதலை, ஒரு குமுறுதலை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு யார் வேணும்னா ஆள் வேணும். எப்படியாப்பட்ட ஆள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரை அன்பை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்கள் தேவை. இன்னைக்கு நமக்கு அன்பான தேவ ஜனமே எல்லா விதமான அனுகூலங்கள் இருக்கிறது, எல்லா நன்மை இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேன்றோம்? ஆண்டவர் செஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு போய் சொல்ல மாட்டேன்றோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அதே போலவே பல நூற்றாண்டுகளில் பல பரிசுத்தவான்கள் பல தேசங்களில் அவங்க அப்படி நினச்சிருந்தாங்கன்னா
இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்க முடியாது, இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. நம்மளும் எங்கேயோ மூட நம்பிக்கையில் என்னங்க பாவத்தில் சாபத்தில் நம்மளும் வாழ்ந்து மரித்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்னங்க வேதம் சொல்லுது, 1 யோவான் 3:16 நாம் பாவிகளாக இருக்கும்போது அவர் நேசித்து தன் ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினதுண்டு. அவர் நம்மை நேசித்தார், தன் ஜீவனை கொடுத்தார், அன்பு வெளிப்படுத்தினார். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா இந்த நல்ல செய்தியை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பாள யார் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த மிச்சம் மீதி விட்டு போனதை உன்னுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் ஆண்டு ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு எழுந்த உடனே சீஷலுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் போங்க, மத்தேயு 28:19-20 வாசித்து பாருங்கள். நீங்கள் போய் என்னங்க சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். நீங்கள் உக்காந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியன்னு சொன்னார், சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போது அன்பான தேவ ஜனமே, இதை யார் செய்வாங்கன்னா தேவனை அறியாதவங்க அல்ல, தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் தான். நம்ம தான் இந்த வேலையை செய்யணும். ஆகையால் எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் சபையில் அன்பான தேவ ஜனமே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கிராமப்புற ஊழியங்களுக்கு போவாங்க. போகும்போது அவங்க சபையில் 2 இனங்க குழுவாக இருப்பாங்க. அப்படின்னா அவர் சொல்லுவார், யாரெல்லாம் நான் ஒரு 4 நாள் 5 நாள் இது போல் கிராம ஊழியங்களுக்கு போகிறேன், யாரெல்லாம் வரணும்னு விரும்புகிறீங்க கையை தூக்குங்கன்னுவாங்க. ஒரு கூட்டம் தூக்குவாங்க இப்படி மேலே, அவங்கள கை கீழே போட சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தை, அன்பான தேவச்சனமே எனக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் எனக்கு வேலை செய்ய என்னங்க வேலையில் எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு லீவு கிடைக்கல, ஆகையால் என்னால் வர முடியாது அப்படின்றவங்க கை தூக்குங்கன்னுவாங்க. தூக்க சொல்லுவார். அவங்களையும் கை கீழே போட சொல்லுவார். 3வது ஒரு கூட்டத்துக்கு சொல்லுவார். என்னன்னு சொல்லுவாருன்னா, எனக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை இருக்குது, எனக்கு லீவும் இருக்குது, ஆனால் எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள கையை தூக்கணும் ஒரு கூட்டம் மக்கள் தூக்குவாங்க. அப்போ இந்த வசதி இருந்து என்னங்க ஆசீர்வாதம் இருந்து அவங்களுக்கு நேரம் இல்லாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் போகலைனாலும் உங்கள் பணமாவது போய் என்ன பண்ணட்டும், ஊழியம் செய்யட்டும். இவங்களுக்கு நேரம் இருக்குது, ஊழியம் செய்கிறன்னு பாரம் இருக்குது, பணம் இல்லை, நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அவங்க ஊழியம் செய்யட்டுன்னு. இப்படி பல கிராமங்களுக்கு போய் பல பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்தார்கள். அப்படி அன்பான தேவ ஜனமே செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் லூக்கா 15:10 வாசிச்சிங்கன்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. அப்போ அன்பான தேவச்சனமே, இந்த கிருபியான கால வேளையில் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் அன்பான தேவச்சனமே, ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்கள், உங்களுக்கு நன்மை செய்ய தெரிஞ்சோம் நீங்கள் நன்மை செய்யாமல் என்ன நன்மை பெற்ற நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருப்பீங்களானா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் போய் என்னால் முடிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லையா, உங்களுக்கு வசதி இருக்கா, வேலையில் நேரம் கிடைக்கலையா, ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறாங்களா, அவங்களுக்கு உங்கள் பணத்தை கொடுத்து ஊழியத்துக்கு ஊக்குவியுங்க. வயிறு ரொம்பன்னு உங்களுக்கு கொடுக்காதீங்க, ஊழியம் செய்யாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. என்னங்க தேவனுக்காக யார் உண்மையாகவே போய் பட்டி தொட்டி எல்லாம் ஏறி இறங்கி ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. வயிறு ரொம்பன்னு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அதனுடைய பணத்தினுடைய வேல்யூ தெரியாது. ஸோ ஆகையால் அப்படி நீங்கள் நீங்களாவது போங்க, உங்கள் பணமாவது போகட்டும். மொத்தத்தில் ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா வேதத்தில் வாசிச்சு பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கும்போது பவுல் சொல்கிறாரு, நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலைன்னா
எனக்கு ஐயோ, இந்த பாக்கியம் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் கூட கிடைக்கலைங்க, உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. பவுல் சொல்கிறாரு, நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக தேவதூதனே வந்து வேற பிரசங்கம் பண்ணால் அவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க யாருன்னா நீங்களும் நானும் தான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, பரலோகத்தின் தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஆகியால் நேரத்தை வீணாக்காமல், என்னங்க, காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால நேரத்தை தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. தேவன் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா கனப்படுத்துவார். நீ ஆண்டு ஊழியம் செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை பெற்றோம். ஆண்டவரே, ஒருவேளை அவங்க சொல்ல முடியாத அந்த நிர்பந்தமான நிலையில் இருந்திருப்பாளானா இன்னைக்கு அவங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆகையால் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மை உபகாரங்களை மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதாக சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். அபிஷேகியும் உங்களோட கரங்கிருபை கூட இருக்கட்டும். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. இவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க உதவி செய்யும். ஒரு குறையில்லாமல் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அதில் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால், சகோதரனே, சகோதரியே, எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய தலைமை சபையில் அன்பான தேவ ஜனமே 21 நாள் உபவாச ஜெபம் இருக்குது. 21 தேவ மனிதர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் வாங்க, பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.